தமிழ்நாட்டின் ஒரு அமைதியான கிராமத்தில் மீனாட்சி என்ற பெண் வாழ்ந்து வந்தாள். அந்த கிராமம் பசுமையான வயல்கள், குளங்கள், மாடுகள், பறவைகள் என இயற்கை அழகால் நிரம்பியிருந்தது. ஆனால் அந்த அழகான கிராமத்தில் வாழும் மக்களின் மனங்களெல்லாம் அவ்வளவு நேர்மையாக இருக்கவில்லை. மீனாட்சி மிகவும் நேர்மையானவள். சிறிய வயதிலிருந்தே பொய் பேசக்கூடாது, பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாது என்று அவள் தந்தை கற்றுக் கொடுத்திருந்தார். அவள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த நெறியை விட்டுவிடவில்லை. அவளுடைய கணவர் சின்ன வயதிலேயே இறந்துவிட்டார். அதனால் அவள் ஒரே மகன் கார்த்திக்காக மட்டுமே வாழ்ந்தாள். தினமும் காலை எழுந்து வீடுகளுக்கு வேலைக்கு சென்று பிறர் வீடுகளில் பாத்திரம் தேய்த்து வீடு துடைத்து சம்பாதித்தாள். அவள் சம்பாதிப்பது மிக குறைவுதான். ஆனால் அதிலிருந்து மகனை நல்ல பள்ளியில் படிக்க வைத்தாள். நான் படிக்கவில்லை, ஆனா என் மகன் படிக்கணும் என்று அவள் அடிக்கடி சொல்வாள். கிராம மக்கள் அனைவரும் அவளை பார்த்து மீனாட்சி நல்லவள் என்று பாராட்டினார்கள். ஆனால் சிலர் அவளை பொறாமைப்பட்டார்கள். குறிப்பாக ராமசாமி அந்த கிராமத்தில் பெரிய பணக்காரன். அவன் பணத்தை நேர்மையாக சம்பாதிக்கவில்லை. ஏமாற்றி பொய் சொல்லி பலரிடமிருந்து லஞ்சம் வாங்கிதான் செல்வந்தனானவன். அவன் மனதில் ஒரு பயம் இருந்தது. நேர்மையான மக்கள் அதிகமானால் நான் ஏமாற்ற முடியாது என்ற பயம். ஒரு நாள் அரசு ஒரு திட்டத்தை அறிவித்தது. ஏழை மக்களுக்கு வீடு கட்ட உதவி என்ற திட்டம். இந்த திட்டத்தின் பணத்தை வழங்கும் பொறுப்பு ராமசாமிக்கு கிடைத்தது. அவன் உடனே தன் பழைய பழக்கத்தை ஆரம்பித்தான். யாருக்கு வீடு வேண்டும், அவர்கள் என்னிடம் பணம் கொடுக்க வேண்டும் என்று மறைமுகமாக சொல்ல ஆரம்பித்தான். பல ஏழைகள் பயந்து அவனுக்கு பணம் கொடுத்தார்கள். எதுவும் கிடைக்காமல் போய்விடுமோ என்ற பயம் அவர்களுக்கு இருந்தது. மீனாட்சியும் அந்த திட்டத்திற்கு விண்ணப்பித்தாள். அவள் மிகவும் ஏழை என்பதால் அவளுக்கு அந்த உதவி மிகவும் அவசியம். ஒரு நாள் ராமசாமி அவளை அழைத்தான். மீனாட்சி, உனக்கு வீடு வேண்டும் இல்லையா என்றான் அவன் மரியாதையாக. ஆமையா என்றாள் அவள். அப்படின்னா கொஞ்சம் பணம் கொடுக்கணும் என்றான் அவன் சிரித்தபடி. அவள் அதிர்ச்சி அடைந்தாள். ஐயா, இது அரசாங்க உதவிதானே, நான் ஏன் பணம் கொடுக்க வேண்டும் என்றாள் அவள். அது உனக்கு புரியாது, இங்கே எல்லாரும் அப்படித்தான் செய்கிறார்கள் என்றான் அவன் கடுமையாக. மீனாட்சி தலையசைத்தாள். மன்னிக்கவும் ஐயா, நான் தவறான வழியில் எதையும் பெறமாட்டேன் என்றாள் உறுதியுடன். அந்த ஒரு வார்த்தை ராமசாமிக்கு கோபத்தை உண்டாக்கியது. நீ என்னை கற்றுக் கொடுப்பாயா? சரி, உனக்கு வீடு கிடையாது என்று அவன் கோபமாக கத்தினான். சில நாட்களில் பட்டியல் வெளியானது. அதில் மீனாட்சியின் பெயர் இல்லை. அவளுக்கு பதிலாக பணம் கொடுத்தவர்கள் பெயர் இருந்தது. மீனாட்சி மனமுடைந்தாள். அவள் வீட்டிற்கு வந்து அமைதியாக அமர்ந்தாள். அவள் மகன் கார்த்திக் கேட்டான், அம்மா, நமக்கு வீடு கிடைக்கலையா? அவள் சிரிக்க முயன்றாள். கிடைக்கும் மகனே, கொஞ்சம் நேரமாகும் என்றாள். ஆனால் இரவு முழுக்க அவள் தூங்கவில்லை. நான் தவறு செய்யவில்லை, ஆனாலும் ஏன் எனக்கு இந்த துன்பம் என்று எண்ணிக்கொண்டே இருந்தாள். அடுத்த நாள் மாலை அவள் கிராமத்தின் ஆலமரத்தடியில் அமர்ந்து அழுதாள். கடவுளே, நான் எப்போதும் உண்மையாக வாழ்ந்தேன், நீ என்னை ஏன் சோதிக்கிறாய் என்று மனமுருகி பிரார்த்தித்தாள். அந்த நேரத்தில் ஒரு வயதான சாமியார் அவள் அருகே வந்தார். மகளே, உன் மனத்தில் என்ன துயரம் என்று மெதுவாக கேட்டார். மீனாட்சி நடந்ததை எல்லாம் கூறினாள். சாமியார் அமைதியாக கேட்டார். உண்மை உடனே வெற்றி தராது, ஆனால் அது எப்போதும் தோற்காது என்றார். ஆனா நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள் அவள். உண்மையை சொல்ல தைரியம் இருந்தால் உலகமே உன்னுடன் இருக்கும் என்றார் சாமியார். அந்த வார்த்தைகள் அவளுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை அளித்தது. சில நாட்களில் அரசு அதிகாரி ஒருவர் அந்த கிராமத்திற்கு வந்தார். அவர் பணம் சரியாக வழங்கப்பட்டதா என்று விசாரிக்க வந்தார். மக்கள் ஆரம்பத்தில் பயந்தார்கள். யாரும் பேசவில்லை. அப்போது மீனாட்சி முன்னேறினாள். ஐயா, நான் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்றாள். அவள் நடந்ததையெல்லாம் தைரியமாக சொன்னாள். அவள் பேசும்போது குரல் நடுங்கினாலும் உண்மை மட்டும் தளரவில்லை. அவள் தைரியத்தை பார்த்து மற்றவர்களும் பேச ஆரம்பித்தார்கள். ராமசாமி செய்த எல்லா தவறுகளும் வெளிச்சத்துக்கு வந்தது. அதிகாரி கோபமடைந்தார். இது மிகவும் பெரிய குற்றம் என்று கூறி ராமசாமியை கைது செய்ய உத்தரவிட்டார். மீனாட்சிக்கு உடனே வீட்டு உதவி வழங்கப்பட்டது. மேலும் அவளை நேர்மையானவராக பாராட்டி சிறிய பரிசும் வழங்கப்பட்டது. அந்த மாலை மீனாட்சி மீண்டும் அந்த ஆலமரத்தடிக்கு வந்தாள். நன்றி கடவுளே என்று கண்ணீர் மல்கச் சொன்னாள். அவள் அந்த சாமியாரை தேடினாள். ஆனால் அவர் எங்குமில்லை. அப்போதுதான் அவளுக்கு புரிந்தது, கடவுள்தான் அவளுக்கு உதவ வந்தார். அவள் வீட்டு திரும்பினாள். கார்த்திக் மகிழ்ச்சியுடன் அவளை கட்டிப்பிடித்தான். அம்மா, நீ சொன்னது சரி, உண்மைதான் ஜெயிக்கும் என்றான். மீனாட்சி சிரித்தாள். ஆம் மகனே, தாமதமாக இருந்தாலும் நேர்மை எப்போதும் வெல்லும் என்றாள். நீதி. நேர்மையாக வாழ்பவர்களுக்கு சில நேரங்களில் அநீதி நேரிடலாம். ஆனால் அவர்கள் உண்மையை விடாமல் இருந்தால் கடவுள் அவர்களுக்கு நிச்சயமாக நீதியை அளிப்பார்.